அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா பார்த்தோம்னா, எடிட்டோரியல் பேஜ் வந்துரலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜ்ல நம்மளோட ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ட வச்சு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2 ஸ்டெப்ஸ் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா நீட்ஸ் டு க்ளோஸ் த ஜெண்டர் கேப் இன் எஜுகேஷன் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் தான் இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. இதுல இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தோம்னா 129 இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்கிங் 127ல இருந்துச்சு. இப்போ 129க்கு வந்திருக்கும். ஸோ அததான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2 ஸ்டெப்ஸ் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டு வைட் இந்த ரிப்போர்ட்ட பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஐஸ்லேண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி. ஓகேவா? ஐஸ்லேண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து 1 பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ ஜெண்டர் கேப்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 93% இருக்கு. ஓகேங்களா? அவங்க கிட்ட இன்னும் க்ளோஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு 7%, 6.5% தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 93% ஜெண்டர் கேப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வேர்ல்டு லெவல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். வேர்ல்டு லெவல்ல எவ்வளோ ஜெண்டர் கேப் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெண்டர் parity may be climbing upwards worldwide with global gender gap standing at 68.5% அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தோம் ஐஸ்லேண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி 93% ஜெண்டர் கேப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வேர்ல்டு லெவல்ல பார்க்குறப்ப 68.5% வேர்ல்டு ஆவரேஜ் வந்து வேர்ல்டு லெவல்ல எவ்வளோ ஜெண்டர் கேப்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா 68.5% க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏறக்குறைய பார்த்தோம்னா, இன்னொரு 31.5% வந்து இன்னும் ஜெண்டர் கேப்ப க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ போன டைம் பார்த்தோம்னா 68.4% க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 0.1% இன்கிரீஸ் ஆகி 68.5% அப்படிங்கிற ஒரு நம்பர நமக்கு குடுத்துருக்காங்க. இப்ப இன்னொரு 31.5% ஜெண்டர் கேப் வேர்ல்டு லெவல்ல நம்ம கம்மி பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 134 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த 31% க்ளோஸ் பண்ணா தான் நம்ம 100% ஜெண்டர் கேப்பே இல்லாம இருப்போம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த இந்த ஒரு 31% க்ளோஸ் பண்றதுக்கு 134 வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 5 ஜெனரேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த டேட்டா நமக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இன்னொரு 5 ஜெனரேஷன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டு லெவல்ல நம்ம பார்த்தோம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஐஸ்லேண்ட் ஃபர்ஸ்ட்டா இருக்காங்க. 93.5% கிட்ட ஜெண்டர் கேப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வேர்ல்ட் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா 68.5% அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. இப்ப இந்தியா அளவுல எடுத்து பார்க்கிறப்ப இந்தியாவோட ரேங்க் 127 அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்தியாவுல எவ்வளோ ஜெண்டர் கேப்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 64.1% ஜெண்டர் கேப்ப க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வேர்ல்ட் ஆவரேஜோட நம்ம கம்மியா தான் இருக்கோம். இன்னும் இந்தியாவுல 35.9% வந்து இன்னும் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் 35% ஆஃப் ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது இந்தியன் சொசைட்டில இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, நம்ம ரேங்கிங்ஸ்லயும் வந்து பின்னாடி வந்திருக்கோம். ஓகேவா? அதாவது 127ல முன்னாடி இருந்தோம். இப்ப ஆக்சுவலி 129 ஓகேவா? ஸோ முன்னாடி 127ல இருந்தோம். இப்போ ஒரு 2 ஸ்டெப் கம்மியாகி 129ல இருக்கோம் நம்மளோட ரேங்க். அப்ப நம்ப ரேங்கிங் பின்னாடி போனதுக்கான காரணத்த சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிக்ளைன் இன் ஸ்பியர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ப எஜுகேஷன்லயும் சரி, பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்லயும் சரி, விமன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேட்டாவ எடுத்து பார்த்தோம்னா, அது கம்மியா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எத பேஸ் பண்ணிலாம் வருது அப்படின்னா, ஹெல்த், அடுத்தது பார்த்தோம்னா எஜுகேஷன், அடுத்தது எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், கடைசியா பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட். இத 4 பேஸ் பண்ணி தான் வருது. இதுல இந்தியாவ வந்து எதுலலாம் டிக்ளைன் ஆயிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன்லயும், பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட்லயும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ எஜுகேஷன்ல டிக்ளைன் ஆச்சுன்னா, எக்கனாமிலயும் டிக்ளைன் ஆகும். பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்லயும் டிக்ளைன் ஆகும். ஓகேவா? ஒண்ணோட ஒண்ணு ரிலேட்டட் தான். ஸோ அப்படி இருக்கப்ப இந்தியா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத செகண்ட் பேராகிராஃப்ல குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஒன் வே ஆஃப் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ் வில் பி பிரிட்ஜிங் த ஜெண்டர் கேப்ஸ் இன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எஜுகேஷன்லயும் சரி, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனும் சரி, எல்லாத்துலயும் ஒரு கேப், ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அத அக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும் நம்ப. இந்தியன் சொசைட்டில ஒரு ஜெண்டர் கேப் இருக்கு அப்படிங்கிறத நம்மளே கண்கூடாவே பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கப்ப தொழிலாளர் சந்தையில பெண்களின் பங்களிப்பு. அததான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்றோம். தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது 45% தான் இருக்கு. இத இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேவா?
இப்ப பெண்கள் வேலைக்கு வர்றது பார்த்தோம்னா, ஒரு 45% தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா. அப்ப அத இன்கிரீஸ் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் பண்ணியாகணும். நெறைய மெஷர்ஸ் எடுத்தாகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப என்ன மாரியான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ ஃப்ரம் என்ஷூரிங் தட் கேர்ல்ஸ் டூ நாட் டிராப் அவுட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்ப அ பெண்கள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்குள்ள என்ரோல்மென்ட் ஆகுறாங்க. ஓகேவா? கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. இந்தியாவுல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்குள்ள வர்றாங்க. அவங்க உயர்கல்விய முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? பெண்கள் உயர்கல்விக்குள்ள வர்றது ஒண்ணு. ஓகேவா? என்ரோல்மென்ட் இன் ஹையர் எஜுகேஷன்றது ஒரு பாயிண்ட். அத டிராப் அவுட் ஆகாம ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்லயே டிராப் அவுட் ஆவறது, செகண்ட் இயர்லயே டிராப் அவுட் ஆவறது, அந்த மாதிரியான விஷயங்கள இந்தியா கம்மி பண்ணி ஆகணும். கேர்ல்ஸ் ஷுட் நாட் டிராப் அவுட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். பெண்கள் உயர்கல்வியிலிருந்து வெளியேறக்கூடாது. செகண்ட் இயர்ல முடிச்சுட்டு போறது, தேர்ட் இயர்ல பாதியிலேயே வந்துறது. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ இந்தியா அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத முக்கியமா சொல்றாங்க. அடுத்தது காலேஜ் முடிக்கிறாங்க. இப்ப டிராப் அவுட்ட கம்மி பண்ணிட்டோம். ஓகே, எல்லாம் ஓகே தான். காலேஜ் 3 வருஷம், 4 வருஷம் படிச்சு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட்க்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவையோ, அந்த மாதிரியான ஸ்கில் ட்ரெய்னிங்க குடுக்கணும். புரொவைடிங் தெம் ஜாப் ஸ்கில்ஸ் அப்படின்னு அதான் சொல்றாங்க. ஸ்கில் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது குடுக்கணும். காலேஜ்ல சேர்ந்தா மட்டும் பத்தாது. அவங்கள காலேஜ்லருந்து போக விடாம தடுக்கணும். அரசாங்கத்தின் கடமையா இருக்கு. அதே மாரி காலேஜ் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணா மட்டும் பத்தாது. அவங்களுக்கு ஸ்கில் ட்ரெய்னிங்கும் குடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்தது, ஓகே. ஸ்கில் ட்ரெய்னிங் குடுத்து வேலைக்கு போனதுக்கப்புறம், என்ஷூரிங் சேஃப்டி அட் வொர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ஷூரிங் சேஃப்டி அட் வொர்க் பிளேஸ் அப்படின்னா, நமக்கு அவங்களுக்கு வந்து இந்த செக்சுவல் ஹராஸ்மென்ட் போன்ற விஷயங்கள் இல்லாம, அ நைட் வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி குடுக்கறது, அக்காமடேஷன் ஃபெசிலிட்டீஸ்லாம் சேஃப்டியா பண்ணி குடுக்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள தான் வந்து என்ஷூரிங் சேஃப்டி அட் வொர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. வொர்க் பிளேஸ்னா, அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுலருந்து வொர்க் பண்ற இடம் வரைக்கும் எல்லாமே சேஃப்டியா இருக்கணும் பெண்களுக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அடுத்தது ஹெல்பிங் தெம் கீப் அ ஜாப் ஆஃப்டர் மேரேஜ் பை ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கோர்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? சில பெண்கள் பார்த்தோம்னா, திருமணம் வரைக்கும் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறமா பிரெக்னன்சி அதெல்லாம் வந்துருச்சுன்னா, வேலைய விட்டுட்டு அந்த மெட்டர்னிட்டி லீவ்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமா குழந்தைகள பார்க்கிறதையே ஒரு வேலையா எடுத்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஆ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். அத மென்ன அட்ரஸ் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? பெண்கள் வேலைக்கு போணும்னா, அதுக்கு ஆண்களும் ஒரு பங்கு எடுத்துக்கணும். வீட்டு வேலைகள்ல இருந்து எல்லா வேலைகள்லயும் சரி, பசங்கள குழந்தைகள பார்த்துக்கிறதுலருந்து எல்லாத்துலயும் வந்து பெண்களுக்கு இணையா ஆண்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்கணும். அப்படி நம்ம சொசைட்டி டெவலப் ஆவணும். அப்படி நம்ம சொசைட்டி வந்து எவால்வ் ஆவணும். அப்படி ஒரு திங்கிங்க்கு நம்ம சொசைட்டி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்றாங்க? நமக்கு ஒரு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் எஜுகேஷன் தி கேப் பிட்வீன் மென் அண்ட் விமென்ஸ் லிட்ரசி ரேட் இஸ் 17.2 பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ், லீவிங் இந்தியா ரேங்க்ட் அட் 124th ஆன் திஸ் இண்டிகேட்டர். இந்தியா ஹாஸ் ஃபார்ட் பெட்டர் இன் பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு 2, 3 பாயிண்ட் குடுத்திருக்காங்க. ஸோ இதுல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன் பத்தி நம்ம பேசுறப்போ லிட்ரசி ரேட் ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த லிட்ரசி ரேட்ட வந்து அந்த கேப்ப வந்து பிரிட்ஜ் பண்ணணும். இப்ப இந்தியாவுல பார்த்தோம்னா, போன சென்சஸ் படி ஒரு 84% இருக்கு. பெண்களுக்கு பார்த்தோம்னா, அதோட கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த லிட்ரசி கேப் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும். அதே மாரி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம லோக்சபா எலக்ஷனே எடுத்துக்கலாம். 793 விமன் கேண்டிடேட்ஸ் இருந்திருப்பாங்க. அதுல 74 பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 543 கேண்டிடேட்ஸ்ல நமக்கு 73 பேர் தான் விமன். கிட்டத்தட்ட 543ல ஒரு 13% தான் விமனோட ரெப்ரசன்டேஷனே இருக்கு. அப்ப பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இந்தியாவுல கட்டாயம் பெண்களுக்கு குடுத்தாகணும். அப்பதான் விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த நம்மனால அப்ரோச் பண்ண முடியும். நெறைய புது புது கருத்துக்கள் பெண்களுக்கு மத்தியில இருந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது விமன் சென்ட்ரிக்கா மாற ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனும் நம்ம குடுத்தாகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம 1/3 ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு மசோதா கொண்டு வந்தோம். அது இன்னும் நடைமுறைக்கு வரதுக்கு காலகட்டங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்தியா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு சில சஜஷன்ஸ நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு அனாலிசிஸ் மாரி. எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் கேர்ல்ஸோட டிராப் அவுட் ரேட்ட ஹையர் எஜுகேஷன்ல இருந்து கம்மி பண்ணணும். அவங்களுக்கு வேலைக்கு போற மாதிரியான ஸ்கில் ட்ரெய்னிங்க வந்து குடுக்கணும். வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வொர்க் பிளேஸ்ல சேஃப்டிய என்ஷூர் பண்ணணும். வேலைக்கு போயிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா, கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறமா வேலைய விடாம,
அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்ட பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது மென், விமன் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லிட்ரஸி கேப்ப வந்து கம்மி பண்ணணும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய லிட்ரஸி ரேட், பெண்களுக்கு இருக்கக்கூடிய லிட்ரஸி ரேட்ட கம்மி பண்ணணும். பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் அப்படிங்கிறத இந்தியாவுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடுக்கணும். அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவோட இந்த ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ரேங்கிங் 129 அப்படிங்கிறது நல்ல இன்கிரீஸ் ஆகும். அதே மாரி இந்தியாவுல இந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது 64.1% இருக்கு. இத நம்ம 100% நம்ம கண்டிப்பா ஜெண்டர் பேரிட்டி அப்படிங்கிறது 100% அப்படின்னு சொல்றோம். 100% பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த 100% இந்தியானால சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த ஒரு ஆர்டிகிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஸ்டில் இந்த ஒரு ஆர்டிகிள்ல சொன்ன விஷயங்கள நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நமக்கு இந்த விமன் எம்பவர்மென்ட், விமன் ரிலேட்டடா வர விஷயங்கள் சார்ந்து வரனால, நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இது இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு இந்தியா ரெடி டூ ஹாஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர் எக்ஸர்சைஸ் தரங் சக்தி இன் ஆகஸ்ட். அதாவது ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ நம்ம நடத்த போறோம். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ மிலிட்டரி எக்ஸர்சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர் ஃபோர்ஸ், நேவி, அப்புறம் ஆர்மி ஒவ்வொன்னும் தனித்தனியா நடக்கும். இப்ப சமீபத்தில பார்த்தோம்னா, இந்த பிக்சர் கூட பார்த்தோம்னா, நமக்கு ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸர்சைஸ் நடந்துட்டு இருக்கு. ரெட் ஃபிளாக் 2024 அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட அலாஸ்கா அப்படிங்கிற பகுதியில வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா, இந்தியாவோட ரஃபேல் ஜெட் ஓகேவா? ரஃபேல் விமானம் வந்து போய் கலந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா கலந்துருக்காங்க. இந்த ரெட் ஃபிளாக் எக்ஸர்சைஸ்ல. ரஃபேல் விமானத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பிரான்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? எதுக்காக இத பத்தி சொல்றோம் அப்படின்னா, இந்த ரெட் ஃபிளாக் அப்படிங்கிறது ஒரு மல்டிநேஷனல் எக்ஸர்சைஸ். ஓகேவா? மல்டிநேஷனல் ஏர் ஃபோர்ஸ் எக்ஸர்சைஸ், ஏர் எக்ஸர்சைஸ் ஓகேவா? ஸோ இது இப்போ இந்தியா இதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு மல்டிநேஷனல் ஏர் ஃபோர்ஸ் எக்ஸர்சைஸ் அப்படிங்கிறத இந்தியா இதுவரைக்கும் நடத்தினது இல்ல. மல்டிநேஷனல் ஏர் ஃபோர்ஸ் எக்ஸர்சைஸ் அப்படிங்கிறத இந்தியா இதுவரைக்கும் நடத்தினது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா நடத்த போறோம். எப்ப அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் நடத்த போறோம். அந்த எக்ஸர்சைஸோட பேர தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. தரங் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா நடத்த போற ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர் ஃபோர்ஸ் எக்ஸர்சைஸ் அததான் வந்து ஏர் எக்ஸர்சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர் எக்ஸர்சைஸ் தரங் சக்தி அப்படிங்கிறத நடத்த போறோம். ஸோ அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிருந்து எடுக்கிறோம்? இந்த ரெட் ஃபிளாக் அப்படிங்கிறதுல இருந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுல யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஸ்பெயின், யுஏஇ, யுஎஸ்ஏ இந்த மாரி நெறைய யுனைட்டட் கிங்டம் இவங்க எல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாசம் தான் நடக்கப்போகுது. அப்ப மறுபடியும் நம்ம செய்தியில பார்ப்போம். இப்போதைக்கு என்ன அப்படின்னா, தரங் சக்தி அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர் ஃபோர்ஸ் எக்ஸர்சைஸ் ஆகஸ்ட் மந்த் நடத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸர்சைஸா ஐ மீன் நியூஸா இருந்துச்சு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, அமிட் ஆப்போசிஷன் விபி இனாகிரேட்ஸ் பிரேரணா ஸ்தல் ஆன் பார்லிமென்ட் பிரெமிசஸ். இந்த பிரேரணா ஸ்தல் அப்படின்னா ஒரு 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 விஷயம் ஓகேங்களா? ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்தல் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில குடுத்துருக்காங்க. ஸோ பார்லிமென்ட்ல பிரேரணா ஸ்தல் அப்படிங்கிற ஒரு பகுதிய வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பார்லிமென்ட் வட்டாரங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, காந்திஜியோட ஸ்டாச்சு, அம்பேத்கரோட ஸ்டாச்சு, இந்த மாரி பெருந்தலைவர்களோட ஸ்டாச்சுலாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரே பிளேஸ்லயே வச்சு, அதுக்கு வந்து பிரேரணா ஸ்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஸ்டாட்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 15 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஐகான்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி ரீலோகேட்டட் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ அந்த பாராளுமன்ற வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய 15 தலைவர்களுடைய சிலைய எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு, அதுக்கு ஒரு பேர் வச்சு அத இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னதுன்னா, பிரேரணா ஸ்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வேற எதுவும் இல்ல அந்த செய்தியில. ஸோ பிரேரணா ஸ்தல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ சம்டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்டுட்டாங்கன்னா, நமக்கு என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த 3 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. அதுல நம்ம பார்த்த இந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.